ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் வேதத்தில் பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம் இரகசிய வருகை. நாம் வாழ்வது ஒரு கடைசி காலம். அடுத்த ஒரு தலைமுறை எழும்பும் என்பதற்கு அடுத்த ஒரு நிஜமே கிடையாது. நாம் தான் உலகத்தின் எல்லை, சரித்திரத்தின் எல்லைக்கு வந்துவிட்டோம். உலகத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம். அடுத்த ஒரு தலைமுறை எழும்புவது என்பது மிக சந்தேகம்தான். ஏனென்றால் இந்த சத்திய வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வேத தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன, நிறைவேறி கொண்டு வருகின்றன. இன்றைக்கு நாம் ஒரு கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 9:3, இதோ ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பகற்காலமாக இருக்கும் மட்டும் என் பிதாவின் கிரியைகளை செய்கிறேன். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது. அந்த ராக்காலம்தான் அந்தி கிறிஸ்துவின் காலம். இந்த பூமியில் ஒரு கொடிய ஆட்சி வரப்போகிறது. முழு அகில உலகத்தையும் ஒருவன் ஆளப்போகிறான். அவன்தான் அந்தி கிறிஸ்து. இந்த உலகத்தை 7 வருடங்கள் அவன் ஆளுகை செய்ய போகிறான். அதற்கு முன்பாக, அவன் ஆளுகை செய்வதற்கு முன்பாக, அவன் ஆட்சி செய்வதற்கு இன்னைக்கு பூமியில் எல்லாவித அடையாளங்களும் ஆயத்தமாக இருக்கின்றன. ஆனால் ஏன் அந்தி கிறிஸ்துவால் ஆட்சி செய்ய முடியவில்லை என்றால், பூமியில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்தது ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகள் எல்லாம் பரிசுத்தவான்கள் பூமியில் இருக்கிறபடியால், கேட்டின் மகனால் இருளின் ஆதிக்கத்தினால் பூமிக்கு வர முடியவில்லை. ஆனாலும் ஆங்காங்கே அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் இன்றைக்கு ஒரு கொடிய ஆட்சி வருவதற்கு முன்பாக இந்த பூமியில் ஒரு சம்பவம் நடக்க வேண்டும். அதுதான் இரகசிய வருகை. இயேசு கிறிஸ்து திருடனை போல வருவேன் என்று சொன்னார். திருடன் சொல்லிட்டு வரமாட்டான், இரகசியமாக வருவான். அதுபோலதான் நம் ஆண்டவர் இரகசியமாக வருவார். ஏன் இதை ஒப்பிட்டு பேசினென்றால், இயேசு எப்படி திருடன் இரகசியமாய் வருகிறானோ அதுபோல்தான் என் ஆண்டவர் இரகசியமாய் வந்து தம்மை ஏற்றுக்கொண்டு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை அவர் நம்மோடு கூட அந்தி கிறிஸ்து ஆட்சியில் அவர்கள் கொடிய வேதனைக்குள் அகப்படக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து தாமே நேராக மத்திய வானத்தில் வந்து நிற்பார். எக்காலம் தொனிக்கப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது கல்லறை விட்டு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரை எதிர்கொண்டு சந்திப்போம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வந்து நின்றவுடனே, எக்கால சத்தம் கேட்டவுடனே மரித்தவர்கள் முதலாவது எழுந்து இயேசுவை சந்திக்க புறப்படுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி புறப்பட்டு போவோம். 7 ஆண்டுகள் மத்திய வானத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தில் நாம் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அதே நிமிஷம் பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். இந்த பூமியை நேரடியாக ஆட்சி செய்யும்படி அந்தி கிறிஸ்து வருவான். முதலாவது சமாதானமாய் வந்து 3.5 ஆண்டுகள், அந்த 7 வருஷத்தை 3.5 ஆண்டுகள் அவன் என்ன பண்ணுவான்? தன்னை சமாதானமாய் காண்பித்துக் கொள்வான். அடுத்த ஒரு 3.5 ஆண்டுகள் கொடிய மகா உபத்திர காலமாக இருக்கும். அதனால தான் கைவிடப்பட்டவர்களின் நிலைமைகள் மிக மோசமாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கே பார்க்கிறோம், ஆதார் கார்டு ஒன்று இலக்கம் வந்திருக்கிறது. அந்த ஆதார் கார்டு எண்ணை வைத்து தான் உங்களுடைய பயோடேட்டா வரலாறு எல்லாம் தெரிந்து கொள்ளப்படுகிறது. அதே போல் சீக்கிரத்தில் ஒரே நாடு முழுதுமாய் ஒரே ஒரு கார்டை பயன்படுத்தி யூஸ் பண்ணுவது போல எல்லா கார்டையும் ஒரே கார்டை மாற்றப் போகிறார்கள். அடுத்த ஒரு சட்டம் வரும். அந்தி கிறிஸ்து வரும்பொழுது 666 என்ற நம்பரை, முத்திரையை நெற்றியிலே குத்தினவர்களுக்கு தான், பதித்தவர்கள் தான் ஆகாரம் கொடுக்கப்படும், சலுகைகள் வழங்கப்படும், எல்லா அரசு திட்டங்கள் கொடுக்கப்படும் என்ற திட்டத்தை கொண்டு வருவான். அப்பொழுதுதான் கைவிடப்பட்டவர்கள், இயேசுவை அறிந்து கைவிடப்பட்டவர்கள் நிலைமை மிக மோசமாக இருக்கும். ஐயோ, இவ்வளவு நாளாய் சர்ச்சுக்கு போனேனே, சத்தியத்தை கேட்டேனே, ஜெபிச்சாங்களே, இன்னைக்கு நான் நிர்விசாரமாய் பரிசுத்தம் இல்லாமல் உண்மை இல்லாமல் வாழ்ந்து கைவிடப்பட்டுட்டேனே, எல்லாரும் ஜெபிக்கிறவங்களாம் போயிட்டாங்களே, ஊழியக்காரெலாம் கடந்து போயிட்டாங்களே, இன்னைக்கு என் நிலைமை என்ன? அப்பொழுதுதான் அவங்க வேதனைப்படுவாங்க. அப்போது கைவிடப்பட்டவருடைய நிலைமை ஒன்று இரத்த சாட்சியாய் மரித்து மேலே வர வேண்டும் பரலோகத்திற்கு. இல்லை என்றால் அவர் வாழ்க்கையில் அந்த முத்திரை குத்த வேண்டும்.
அப்பொழுதுதான் இந்த உலகத்துடைய எல்லா சலுகையும் கிடைக்கும். அப்போ கைவிடப்பட்டவன் நிலைமை மிக மோசமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய உபதேசங்கள் இரகசிய வருகை என்பதே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:51 ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இரகசியமாக எழுதப்பட்டிருக்கிறது. எக்காலம் தொனிக்கும் பொழுது மத்திய வானத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாம் எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி வேதத்தில் மறைமுகமாக இந்த இரகசிய வருகை குறித்து எழுதப்பட்டிருக்குது. நோவாவின் காலத்தில் 40 நாள் மழை பெய்த போது எப்படி அந்த பேழை கிளப்பப்பட்டதோ அதே போல் மேலே அந்த பேழை கிளப்பப்பட்டு எப்படி போய் வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக அரராத் மலையிலே போய் அந்த பேழை நின்றதோ அதே போல இயேசு கிறிஸ்து சபையாய் மணவாட்டியை கொண்டு போய் 7 வருஷம் அந்த மத்திய வானத்தில் கொண்டு போய் வைத்திருப்பார். இங்கே பூமியில் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துவின் காலம் நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த வேதனையிலே ஒரு தெய்வ பிள்ளையும் அதில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் அவங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். எப்படி ஏனோக்கும் எலியாவும் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டார்களோ தேவன் அவர்களை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. 7 கூடார பண்டிகை ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு எப்படி யோசேப்பு தன் எலும்புகளை குறித்து கட்டளையிட்டாரோ, நான் இங்கே மரித்தால் என்னுடைய எலும்பை கொண்டு போய் கானான் தேசத்தில் என் முற்பிதாக்கு கடலில் புதைத்து விடுங்கள் என்று ஏன் சொன்னார் என்றால் அதுக்கு காரணம் கடைசி நாட்களில் எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது அவரோடு நான் எழுந்திருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள் இருந்தது. பிரியமானவர்களே, இரகசிய வருகை என்பது உண்மை. இன்றைக்கு மனம் திரும்புங்கள். எந்த நிமிஷமான இன்றைக்கு இரவு கூட அந்த எக்கால சத்தம் கேட்கப்படும். நாளை காலையில் கேட்கலாம். எப்பொழுதுதான் கேட்கப்பட போகிறது. ஆயத்தமாக இருங்க, விழித்திருங்க. புத்தியுள்ள கன்னிகைகளாய் நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் என்று உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எங்களை அன்பாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரகசிய வருகையில் நாங்கள் யாரும் கைவிடாதபடி எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும்படி எங்களை ஆண்டவரே உங்கள் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. உங்கள் ரட்சிப்பு எங்களுக்குள் பூர்ணமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.